பேரிடர் நேரிட்ட இடத்தில் நம்பிக்கையின்மையும் வாழ்க்கை மீதான வெறுப்பும் துக்கமும் பரவி இருக்கும் நேரத்தில் நம்பிக்கை ஊட்டும் விதமாக 8 நாட்களுக்கு பின் ஒருவர் இடிபாடுகளிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். அதுவும் 140 டன் இடிபாடுகளுக்கு கீழே சிக்கியிருந்தவர் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார். கடந்த 24ஆம் தேதி வெனிசுவேலாவை உலுக்கிய இரட்டை நிலநடுக்கத்திற்கு 2300க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கானோரை காணவில்லை. இதனால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. மீட்பு பணிகளில் வெனிசுவேலாவின் பிற பகுதிகளிலிருந்து வந்த மீட்பு குழுக்கள் மட்டுமன்றி சிலி, கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், மெக்சிகோ, போர்ச்சுகல் மற்றும் அமெரிக்க நாடுகளை சேர்ந்த குழுக்கள் இடைவிடாமல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அப்படித்தான் கேட்டியா லா மார் என்ற இடத்தில் மால் ஒன்றில் அடுக்குமாடி பார்க்கிங் கட்டடம் இடிந்து தரைமட்டமானது. அந்த நேரத்தில் பேஸ்மெண்டில் பணியாற்றிக் கொண்டிருந்த செக்யூரிட்டி ஹெர்னன் கில் என்பவர் இடிபாட்டில் சிக்கிக் கொண்டார். மீட்பு பணிகளின் போது இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒருவர் சிக்கி இருக்கிறார் என்பதை சிலி நாட்டு மீட்பு படையினர் கண்டுபிடித்தனர். அவரை பத்திரமாக மீட்பதற்கான பணிகளை ஆரம்பித்த இவர்கள் தொடர்ந்து 100 மணி நேரத்திற்கும் மேலாக முயற்சி செய்தனர். மீட்கும் முயற்சியின் போது இடிபாடுகள் அடுத்தடுத்து வீழ்ந்தது மீட்பு பணிகளை சிக்கலாக்கியது. இரவில் ஒரு வழியாக கில் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த மீட்பு குழுவினர் சிறிய கேமரா வழியே அவரை பார்த்து அவரை நெருங்கி மீட்க முயன்றனர். அவர் இருந்த இடத்தில் ஒரு பெரிய கான்கிரீட் தளம் மூடிவிட்டதால் கில் வெளியேற முடியாமல் தவித்தார். ஆனால் அந்த கான்கிரீட் தளத்தால் 140 டன் அளவுக்கான இடிபாடுகள் அவர் மீது விடாமல் அவர் தப்பித்தார். 8 நாட்களாக இடிபாட்டில் சிக்கி தவித்த அவர் தூசிகளால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக கண்களை பாதுகாக்கும் கண்ணாடியை மீட்பு குழுவினர் அவருக்கு அளித்தனர். படிப்படியாக இடிபாடுகளை அகற்றி அவரை மீட்ட போது அங்கு அத்தனை துயரத்திற்கு மத்தியிலும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. அவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. மிகவும் சவால் நிறைந்த இந்த மீட்பு தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாதது என்று சிலி நாட்டு மீட்பு படையினர் தெரிவித்தனர்.